கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்த அவருடைய கிருபைக்காக இரக்கத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இது சாட்சி நேரம். கர்த்தர் கடந்த வாரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்திருப்பார் அப்படின்னு சொன்னால் சபை நடுவே முன்பாக வந்து சாட்சி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடிமை கூட சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன். கடந்த இந்த 5 மாத காலமாக கர்த்தர் எங்கள் குடும்பத்தை எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். மட்டுமாக நாங்கள் நிற்பது நிர்மலமாக கர்த்தருடைய கிருபை ஒரு நாளும் அவருடைய கிருபையினால் எங்களை வழிநடத்தி வரார். கடந்த மாதத்தில் வந்து ஐயா கிட்ட வந்து நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி என் தம்பி ரொம்ப பலவீனமாக இருக்கிறான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலாக இருக்கிறான். அவன் மன அழுத்தம் அதிகமாகிட்டு குடும்ப பிரச்சனைனால மன அழுத்தம் அதிகமாகிட்டு அவனை அறியாமையே இருக்கிறான். எது சொன்னாலும் அதை வந்து அவன் ஏற்றுக்கவே மாட்டான். ஒரு மாதிரியாக நான் அவனை பார்க்குற போது தான் ரொம்ப வேதனைப்பட்டேன். நான் ஐயா கிட்ட வந்து சொன்னேன், ஐயா ரொம்ப மன அழுத்தமாக இருக்கிறான் பிள்ளைகளை குறித்து. அந்த பிள்ளைங்க எங்கே படிக்கிறாங்க? ஜியோனி ஸ்கூலில் படிக்கிறாங்க, சாலை ஊரில். லட்சமாக படிக்கினா தான் அதில் படிக்க வைக்க முடியும். ஆனாலும் அவன் வேலை இல்லாமல் இருந்து அதிலேருந்து அந்த பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வட்டிக்கெலாம் வாங்கி அவனுக்கு ஃபீஸ் கட்டினான். ஆனால் அந்த பசங்களை குறித்து ரொம்ப வேதனை. இந்த பசங்க அடங்க மாட்டேங்குதுக்கா, 2 பையனுங்க கீழ்ப்படிக்க மாட்டானுங்கக்கா அப்படின்னு சொல்லி போகிறப்பெல்லாம் சொல்லுவான். இதுனா ஒரு சின்ன அதிர்ச்சினா கூட பசங்க ஏதோ தப்பு பண்ணிட்டா மாதிரி அப்படியே ஓடியாருவான். என்னக்காச்சு ஒன்றும் இல்லைடா, ஏதோ வெளியே ஏதோ பண்ணுறாங்கடா, அதுக்காக நீ ஏன்டா பயப்படுற அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு அந்த பசங்களை குறித்து பயந்து அவன் மன அழுத்தம் ஆகிட்டு ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி ஆகிட்டான். நம்ம சொல்கிறது அவன் கேட்காத நிலைமையிலே இருந்தான். இப்போ நான் ஐயா கிட்ட வந்து சொல்லி ஜபிச்சேன், ஐயா அவனுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க ஐயா, இந்த அவனை ரொம்ப வேதனையாக இருக்கான், பிள்ளைங்களை குறித்து மன அழுத்தமாக இருக்கான். +2 10th எழுதுறானுங்க ஐயா, அவனுக்கு எதனா ஃபெயில் ஆகிட்டானுங்கன்னா இன்னும் ரொம்ப வேதனைப்படுவான் ஐயா. அவனுங்களுக்காக ஜபம் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் மாற்றிட்டு வர ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு 4 ஜபத்தில் வச்ச சகோதரிங்களாம் ஜபத்தில் அந்த பிள்ளைங்களுக்காக ஜபம் பண்ணாங்க. அந்த பிள்ளைங்க 2ம் 10th +2 பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிள்ளைங்க இன்னும் அது காலேஜ் படிக்கும், அது ஃபீஸ் கட்டுருவோம். அந்த ஏழை மகனுக்கு எல்லா தேவையும் கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தர் ஐயா ஃபஸ்ட் பண்ண ஜபத்தை எங்கள் தாய்மார்கள் பண்ண ஜபத்தையும் கர்த்தர் கேட்டார். கர்த்தர் தம்மையின் சாட்சி ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். என் பையன் நவீன்குமரன் இப்போ வெளியே தான் போயிருக்கான், சாக்லேட் வாங்க தான் போயிருக்கான். +2 பாஸ் பண்ணிட்டான், 475 எடுத்திருக்கான் மார்க்கு. 10th 279 தான் எடுத்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அப்பா சொன்னார், நாங்கள் 4 வருஷம் பிரிஞ்சிருந்தோம்ல, அப்போ நீ கூட்டிகிட்டு போக தான் இந்த மாதிரி ஃபெயில் ஆகிட்டான், கம்மி மார்க் எடுத்திருக்கான், பாஸ் பண்ணிட்டான், இந்த மாதிரி கம்மி மார்க் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணார். அப்புறம் அவர் இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டார், கும்மனாஞ்சாவடியில். நான் கஷ்டப்பட்டு பணம் கட்டி படிக்க வைக்கிறேன், இதில் நல்ல மார்க் எடுக்கணும்னு சொன்னார் அவர். நவீன நான் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ஆஃபலி எக்ஸாமுக்கெலாம் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு போவேன். வர 300க்கு மேலே தாண்டவே மாட்டார். மிஸ்ஸஸ் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, இவன் வல்லாடிட்டே இருக்கிறான், அடங்கவே மாட்டான், பேசிக்கிட்டே இருக்கான், தொண என்னையே இவன் கேள்வி கேட்குறான், இவன் இது எப்படி வந்துச்சு அப்படி எது வந்துச்சுன்னு. மிஸ்ஸு அதனால நான் பேரண்ட்ஸ் மீட்டிங் அவன் நைஸாக சொல்லிவிடுவான், அம்மா நீ மட்டும் வா, அப்பா கூட்டிகிட்டு வராதுன்னு. ஒவ்வொரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் நான் தான் போவேன். 11th என்ன பண்ணேன், ஆனுவல் டேக்கு கற்றுக் கொடுக்கும் போது சுத்தமாக படிக்கவே இல்லை. ஃபுட்பால்னு போவான். ஃபாதர்கிட்ட அதுக்காக தான் ஜெபம் பண்ணுவான், ஃபுட்பால் நாளைக்கு கேம்ஸ் இருக்குது வின் பண்ணணுன்ற மாதிரி ப்ரேயர் பண்ணுவான். நான் எக்ஸாமுக்கு சொல்லி கொடுத்து பார்த்தேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலான்னு கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு வசனம் எழுதி கொடுத்தேன். ஆவியானவர்கிட்ட கேட்குற மாதிரி, எவன் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறானோ அவன் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும்னு. நான் அப்போ நவீன்கிட்ட சொன்னேன், நீ ஆண்டவர்கிட்ட கேளு, நீ படிக்கிறியோ படிக்கல, உனக்கு அறிவு இருக்கலன்னு எனக்கே தெரியல, நீ அறிவை மட்டும் ஆண்டவர்கிட்ட கேளு, கண்டிப்பாக மார்க் அதிகமாக எடுப்பேன் நான் சொன்னேன். அவன் ஒரு வாரம் தான் படிச்சிருப்பான், அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை அவன். சரி, நான் அவன் விட்டுட்ட பிறகு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். 11th அவங்க அப்பா சொன்னார், நவீன் படிக்க மாட்டான், மார்க் எடுக்கலன்னா நான் என்ன பண்ணுறது, உன்னை வண்டிக்கு ட்ராவல்ஸுக்கு அனுப்பிடுவேன், டிரைவர் கற்றுக் கொடுத்து உன்னை ட்ராவல்ஸில் போட்டுருவேன், வீட்டுக்கு பின்னாடி நிற்கிது 10 வண்டி, ஏதாவது ஒரு வண்டி சாவி எடுத்து ஓட்டு, நீ படிக்கிறதுக்கு லாக்கிலன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அது வேறு பயம், இவர் கஷ்டப்படுற மாதிரி அப்போ இவனும் கஷ்டப்படணுமா சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் விடாமல் நவீனுக்கு வந்து அப்போ நல்ல 11th மார்க் பார்த்தீங்கன்னா 444 எடுத்தான். எனக்கு அதுவே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், கண்டிப்பாக நவீன் எடுத்துருக்க மாட்டான், ஆண்டவர் தான் எடுக்க வச்சாருன்னு. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், எக்ஸாம் கூடவா அவங்க ஆண்டவர் வந்து எழுதுவார்? ஆமாம், எக்ஸாம் ஆண்டவர் தான் எழுதுவார், கொஸ்டின் பேப்பர் அவர் தான் திருத்துவார், அவன் தான் உட்காந்து எழுத போகிறான்னு இல்லை, ஆண்டவர் தான் கூட உட்காந்து சொல்லி தருவார். சரி சொல்லிட்டு +2 வந்தான். +2 வந்தோடனே ரொம்ப டல் ஆகிட்டான். நான் எனக்கு ஒரு வாட்டி ப்ரேயர் பண்ணுவேன், ஃபாதர்கிட்டையும் முடியும் போது வந்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே போவேன். ஃபாதர் சொன்ன மாதிரி May 9th எனக்கு ஒரு அற்புதம்,
எதிர்பார்க்காத அற்புதம். ஆனால் உண்மையிலே நவீன் உண்மையிலே 300 சம்திங் தான் எடுப்பான் தான் நான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் ஃபாதர் ப்ரே பண்ணும்போது சொல்லுவார், மற்ற பிள்ளைகளை காட்டிலும் சிறந்த மாணவனாய் விளங்குறேன்னு. உண்மையிலே அவரோட உண்மையான வாக்கு தத்துவமோ பிரசங்கமோ பிரேயரோ சபையார் நீங்கள் எல்லாரும் ஜெபிச்சதுக்காக கோடான கோடி நன்றி ஆண்டவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். நவீன் 475 எடுத்து எஸ்ஆர்எம் காலேஜில் இடம் கிடச்சிச்சு. எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடியே பிளாக் பண்ண சொன்னாங்க. இந்த மாதிரி எஸ்ஆர்எம் காலேஜில் தர்ஷினி அதில் தான் படிக்கிறா. நான் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, இவனை எதில் போடலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அவங்க 45,000 கட்டி சீட் பிளாக் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போனேன், நான் உண்மையிலே எஸ்ஆர்எம் போகிறேன், உண்மையிலே அவங்க படிக்கிறதுக்கு தகுதியாக இருந்தானா நீங்கள் யாராவது எனக்கு தெரிஞ்சவங்களை காட்டுன்னு சொன்னேன். அப்போ அங்கே இருக்கிற ஒரு பாப்பா ஒருத்தங்க வந்தாங்க, எஸ்ஆர்எம் காலேஜில் படிக்கிறவங்க. இங்கே ஒரு பாப்பா இருப்பாங்க, பேர் தெரியல எனக்கு. அவங்க வந்தாங்க, அவங்களே என்னை பார்த்து பேசுனாங்க, என்னங்க ஆண்டி இங்கே தான் வரீங்களா? ஆமாம்மா சீட்டு கேட்டிருக்கேன், இன்னும் ரிசல்ட் வரல, ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக நான் வந்திருக்கேன்னு சொன்னேன். உண்மையிலே அவரை நம்பினேன், வெட்கப்படலை. தேங்க்யூ, க்ளோரி டு காட். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேற்று கூட விபிஎஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பாப்பாவுக்கு லைட்டாக கோல்டு இருந்தது. அவனுக்கு எப்போவுமே கோல்டு வந்தாலே வந்து அது ஃபீவராக மாறும். ஆனால் நேற்று நாங்கள் வந்து ரொம்ப ஒரு ப்ரேயரோடு நாங்கள் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இது ஏசப்பா வந்து எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி எங்களுக்கு கொடுத்த இந்த வீடு. ஸோ இந்த வீட்டுக்கு வந்த பிறகு கண்டிப்பாக இனிமேல் அவனுக்கு ஃபீவர்லாம் வரவே வராது அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரேயரோடவே இருந்தோம். நைட்டெல்லாம் எடுத்து பார்த்தோம், டெம்பரேச்சர் எடுத்துகிட்டே இருந்தேன். இங்கே வந்து கூட ஒரு 10 முறை எடுத்துகிட்டு இருப்பேன். ஆனால் அந்த அவனோட டெம்பரேச்சர் வந்து நார்மலாக 97 டிகிரி இருக்கும். அதுலேயே அப்படியே மெயின்டைன் ஆச்சு. 99 தான் ஃபீவர். அது அவனுக்கு தொடவே இல்லை. எப்பவுமே அவனுக்கு யூஸ்வலாக கோல்டு வந்தாலும் அது ஃபீவராக மாறும். ஆனால் இந்த முறை அந்த கோல்டு கூட ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. அந்த கோல்டு கூட ரொம்ப ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப கஷ்டப்படுவான். நேற்று நைட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக மூச்சு விட முடியாத மாதிரி அந்த மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் சரியாயிட்டான். அதனால வந்து ஏசப்பா வந்து எங்களுடைய நாங்கள் ஜெபம் பண்ணுது, நாங்கள் வந்து வேண்டிக் கொண்டது எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி கொடுத்துருக்காரு. அந்த எப்போவுமே அவன் ஃபீவர்லாம் வந்து அது 3-4 நாள் அப்படிலாம் இருக்கும், ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகிருக்கும். ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அந்த கோல்டே உடனே சரியாக ஏசப்பா கிருபை செஞ்சார். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு 1 இயராக. அது வந்து எப்படி சொல்லணும்னா, நான் வந்து மனுஷங்க மத்தியிலே நான் ஒர்க் பண்ணல. ஏன்னா என் கூட ஒர்க் பண்ணுறவங்களே சொல்லுவாங்க, இப்படி வந்து நான் பார்த்ததே கிடையாது ஒரு மேனேஜரை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி சொல்லணும்னா, இப்போ அந்த சிஸ்டரை பார்த்து அந்த பக்கத்தில் இருக்க ரிமோட்டுடைய கலர் என்னன்னு கேட்குறேன். அவங்க வந்து அங்கே ரிமோட்டே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், பயந்துட்டு சொல்ல மாட்டேன். நான் யோசிப்பேன், ஐயோ ரிமோட் சொல்கிறாரு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற ரிமோட்னு பக்கத்தில் இருக்கதான் தேடுவேன். ஒருவேளை அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ரிமோட்டுன்னு சொல்கிறேன், என்னோட இதில் நான் தேடுவேன், நம்ம தான் ஒருவேளை மிஸ் பண்ணிட்டோமா, அவர் இவ்வளோ தெளிவாக கேட்குறாரு அப்படியே கேட்டுகிட்டே இருப்பார். 1 மணி நேரம் அதை மட்டுமே கேட்டு நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவார். நான் அழுதுகிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து உட்காந்து நான் இந்த நோட்டில் வந்து வார்த்தையை எழுதுறதை விட பாஸ்டர் வந்து அந்த வார்த்தைகளை சொல்லும் போது அதை ரிலேட்டடாக நான் அந்த பர்சனுடைய பேரை வச்சு நான் எழுதுவேன். எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து எப்படி இருந்ததுன்னா, என் மேனேஜர் என் கனவுல வருவார். அவ்வளோ ஒரு பயமாக ஆகிடுச்சு எனக்கு. ரொம்ப நான் சைக்காலஜிக்கலாக ரொம்ப நான் அஃபெக்ட் ஆகிட்டேன் அவரால். அன்றைக்கி கூட எங்கள் தாத்தா கூட வீடு வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து அவர் பேர் ஆதித்யா. அந்த வீடு பார்த்துட்டு இருக்கும்போது ஆதித்யா ஃப்ளாட்ஸ் அப்படின்னோடனே எனக்குள்ளே ஒரு பதட்டம். சண்டே வந்தாலும் எனக்கு வந்தாலும் அழுவேன். எனக்கு தினம் என்னென்ன நெக்ஸ்ட் நாள் மண்டே அவர் வந்து நிறைய நான் கொடுமைப்படுத்தியிருக்காரு. அவரோட டாகுக்கு ஃபிட்ஸ் வந்ததுன்னு அவர் லீவ் போட்டார். என் பையனுக்கு வந்து 101 ஃபீவர் இருந்தது. நான் டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லும் போது கூட அவர் வந்து அப்போ விட்டுட்டு அடுத்த ஒரு 4-5 மாதம் கழிச்சு நீங்கள் காலை கட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னார். நான் கால் கட் பண்ணவே இல்லை. ரொம்ப நியாயமாக கேட்டேன். லீவ்னா 1 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுவேன். அப்போ கூட அதை அவர் பெருசாகவே எடுத்துக்க மாட்டார். அவர் என்ன சொல்வார்னா, உனக்கிட்ட நான் பல முறை சொல்லியிருக்கேன், நீ வந்து என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் லீவுக்குன்னு சொல்லிட்டு மெயில் அனுப்புவார். ஆனால் ஒரு முறை கூட என்கிட்ட நேரில் சொல்லியிருக்கவே மாட்டார். மேனேஜருங்களாம் வச்சு, அவருடைய மேனேஜருங்களாம் வச்சு மெயில் அனுப்புவார். ரொம்ப எனக்கு ப்ரெஷராக இருக்கும். தேர்ஸ்டே அன்றைக்கி நான் ரொம்ப படாத பாடுபடுத்திட்டாரு. அன்றைக்கி நான் பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தேன். அழுதுட்டு திரும்பி பார்க்குறேன், பாஸ்டரும் அப்படியே அழுதுட்டு இருக்காரு. கண்ணது தண்ணி கூட்டுது. அவர் நிறைய முறை பார்த்துருக்காரு இந்த மாதிரி அவங்க கொடுமைப்படுத்தி. இப்போ என் கூட ஒர்க் பண்ணுறவங்களே ஒரு 10 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு விமெனை வந்து யாருமே ட்ரீட் பண்ணி நாங்கள் பார்த்ததே இல்லை, உங்களுக்கும் அவனுக்கும் வந்து ஏதோ ஒரு பகை இருக்குது போல ஜி, பழைய காலத்தில் முற்காலத்துக்கு ஏதோ பகை இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. நானும் இதுக்கு முன்னாடி 3 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். என் மேனேஜருங்களாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, கேக்லாம் வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு அந்த சாக்லேட் கேக்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கே மட்டும் எனக்கு இப்படி வந்து ஒரு இது அமைஞ்சிருக்கு. நம்ம உண்மையாகவே இது என்னோட இமேஜினேஷன் தான். இந்த கம்பெனிக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நான் ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட் போனேன் 1 மாதம். அப்புறம் எனக்கு உள்ள திடீர்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது, ஒரு வேளை நம்மளை ஏதாவது ப்ராஜெக்ட் போட்டு விட்டுருவாங்களோ, ஒரு மாதிரி சைக்கோ மேனேஜர்ஸ் கிட்டவே மாட்டிப்போமோன்னு ஒரு பயம் இருந்தது. நினச்ச மாதிரி 1 மாதத்தில் போட்டுட்டாங்க. 1 வருஷம் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். தேர்ஸ்டே அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே கால்லேயே நான் வந்து பாதியில் நான் அழுதுட்டு காலையே கட் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாஸ்டர் பார்த்து அவரும் அழுதுட்டு இருக்காரு. அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அப்படியே விட்டுட்டேன். என்னுடைய ஹையர் லெவல் மேனேஜர்ஸ் கிட்ட மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். இது வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு நடக்குது. அதை நான் மறந்தே போயிட்டேன் ஆக்சுவலாக. இப்போ பாஸ்டர் வந்து 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லும் போது நான் தீர்த்திக்கிட்ட டேட் கேட்குறேன். பார்த்தா கரெக்டாக 9ஆம் தேதி. அடுத்த நாள் 10ஆம் தேதி அன்னைக்கு காலையில் பார்க்குறேன், 9ஆம் தேதி அன்னைக்கு நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து யோர் ரிப்போர்ட்டிங் இஸ் சேஞ்ச்ட் ஃப்ரம் ஆதித்யா டு அ குட் மேனேஜர் அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டு இப்போ எழுதி வச்சுருக்கேன். என்னைக்கு எழுதி வச்சேன்னா 21ஆம் தேதி
ஏப்ரல் அன்னைக்கு எழுதி வச்சுருந்தேன் எப்படியாவது மாறிடணும் அப்படின்னு. அந்த மெயில் எனக்கு வரல. மெயில் வந்தால் இந்த மாதிரி இவங்ககிட்ட நீங்கள் மாறி இருக்கீங்க அப்படின்னு வரும். ஆனால் மெயில் எனக்கு வரல. திடீர்னு காலையில் என்னுடைய கூட ஒர்க் பண்ணுறவர் சொன்னால் என்ன ஜி எதாவது மேஜிக் பண்ணிட்டீங்களா? ஆதித்யா கீழே ஒரு 10 பேர் இருந்தாங்க, எல்லாருமே போய் இல்லை, ஆதித்யா கீழே யாருமே இல்லையே ஜி எதாவது மேஜிக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. போய் பார்த்தா என்னுடைய ரிப்போர்ட்டிங் வந்து ஆதித்யா கிட்ட வேற ஒரு நல்ல மேனேஜருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. எனக்கு அது அந்த டேட் அது ஃபஸ்ட்டு புரியல. ஆனால் இப்போ அந்த பாஸ்டர் வந்து இப்போ 9 டேட் வந்து 9ஆம் தேதிக்குள்ளே ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் அப்படி அன்றைக்கி சொல்லும் போது அந்த விசுவாசிச்சு. ஆனால் நான் மறந்துட்டேன். இப்போ அது சொல்லும் போது எனக்கு அது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆனால் நோட்டு வச்சு நான் சொல்கிறேன், தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சுக்கொள்ளுங்க. அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஏசப்பா வந்து சீக்கிரத்தில் என்ன விடு வச்சிடணும். நிச்சயமாக இதயத்தில் நான் இந்த நோட் புக்கை வச்சுட்டு சாட்சி சொல்வேன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐயா ஒரு நோட் ஒன்று கொடுத்தாரு. அந்த நோட்டில் 2 இதுதான் எழுதுனேன் குறிப்பு. ஒன்று சீக்கிரம் ஒரு புது செல்லு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். இன்னொன்று என் கடத்தெல்லாம் ஒழிச்சிடணும், கடன் இல்லாத நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். இந்த வாரத்தில் எனக்கு ஒரு செல்லு வாங்க எனக்கு ஒரு நன்மை செஞ்சார். பெரிய கொடான கொடி சேஸ்திரம். கடத்தை நான் சீக்கிரம் அடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். சீக்கிரம் கடத்தை அடைச்சிட்டுனா எனக்கு ஒரே ஒரு கர்த்தர் என்ன ஒன்றா, நான் ஊருவாக போய் பிரசங்கம் பண்ணணும், கைப்பேற்ற கொடுக்கணும், ஒரு ஆசை எனக்கு. ஆசை நிறைவேற்றணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கூட அடிமையை ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துக்கிறேன். லூயிஸுக்கு கூட பார்த்திங்களா போன வாரத்தில் உடம்பு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே மருத்துவமனைக்கு போனால் இது பிசியோதெரப்பி பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசியோதெரப்பி ஒரு 5 நாள் நான் வச்சுருக்கான். அது கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் நடக்கிறதே ஒரு மாதிரி அவனால் சரியாக நடக்கவே முடியல. அப்படி ஒரு மாதிரி தாங்கினவங்க நடப்பாங்களா அது மாதிரி எடுத்து வைக்கிறாங்க. நேற்றைய தினம் கூட கேரளாவிலேருந்து தாம்பரத்துக்கு அண்ணாண்ட ஏதோ ஒரு ஊரில் சித்த வைத்தியம் பண்ணுறாங்களாம். அங்கே எங்கள் அக்கா பையன் கூட்டின்னு போயிருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க நல்ல மெசேஜ் பண்ணி 12 வாரம் வரணும், இப்போ சரியாயிடும். அந்த இடுப்புக்கு போகிற எலும்பு வந்து இந்த சைடில் எல்லாருக்கும் சைடாக இருக்குமா, ஆனால் அவனுக்கு 2 எலும்புமே இப்படி நீட்டிட்டு இருக்குதான். அது சரியாக கண்டிப்பாக நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மகன் என்ன கவலைப்படுறான்னா, நம்மளுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, வீடு வேற கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கிறான், அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல யோசிக்கிறான். அதிகமாக கவலைப்படுறான். எனக்கு நேற்றைய தினம் நான் இப்போ அக்கா வீட்டில் தான் இருக்கிறான். நேற்றைய தினம் அக்கா வீட்டில் போய் பார்க்கும்போது அவன் நடக்கும்போது என் இருதயம் அவ்வளோ ஒரு வேதனையாக இருந்தது. கர்த்தர் தான் அந்த மகனுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கணும். கேரளாவில் வந்து ட்ரீட்மெண்ட்டு பண்ணுங்க, 60,000 ஆகும், 12 நாளைக்கு அங்கேயே தங்கி அந்த ட்ரீட்மெண்ட்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அக்கா பையனை சொல்லியிருக்கான், 12 நாளைக்கு அங்கே போய் இருக்க முடியாது, இல்லை சனிக்கிழமைனா நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த தாம்பரத்துக்கு வருவோம், இங்கே வந்து நீங்கள் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கான்னு இருக்காங்க. அப்படியா நேற்றைய தினம் கூட போயிருக்காங்க. போயிட்டு அதெல்லாம் அவங்க நல்லா செய்திருக்கிறாங்க. கர்த்தர் தான் நாங்கள் அதை நம்பலை, என் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் நம்புகிறோம். அந்த மகன் இருதயத்தில் நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்து நல்லா ஆகிடுவோம் நம்மன்ற ஒரு விசுவாசத்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யணும். அந்த மகன் நினைக்கிறான், நான் வேலைக்கு போனால் தானே எங்கள் குடும்பம் அப்படின்ட்டு யோசிக்கிறான் போல இருக்குது. அவன் ஏதோ ஒரு அப்படியே நான் சொல்கிறேன், ஒன்றும் ஆகாது, பார்த்து சரியாயிடும், ஏசப்பா இருக்கிறாரு நம்மளுக்குன்றேன். ஆனாலும் அந்த மகன் கேட்குறான். ஆனால் அவன் ஏதோ ஒரு சோகத்தில் உட்காந்துருக்குது போல. அவனை பார்க்கவே முடியல. எங்களுக்கு சபையார் யாவரும் அந்த மகனுக்காக ஜெபிக்கபடி இந்த சிறு சாட்சியை முடிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். எங்கள் ரிலேஷன் ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்க வந்து அந்த மென்சன்ஸ் பீரியடில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அவங்க. ஆனால் எனக்கு தெரியாது. ஒரு தடவை நான் ஃபோன் பண்ணும்போது அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, ஒரு தடவை நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னதுக்கப்புறம், இல்லை வராதிங்க, என்னால் ஒரு வேலை கூட செய்ய முடியல எழுந்து, அதனால் வந்து நீங்கள் இந்த டைமில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் திருப்பியும் நான் போனேன் அவங்க வீட்டுக்கு. சொல்லவே இல்லை வீட்டுக்கு போகிறேன்ட்டு, திடீர்னு போனேன். நான் போயிட்டு சரி எப்படி இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறமா அவங்களுக்காக வந்து நான் ஏசப்பாக்கிட்ட வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு, எப்போவுமே நாங்கள் வீட்டுக்கு போனால் ப்ரேயர் பண்ணிட்டு தான் வருவேன். நான் எங்கே போனாலுமே ப்ரேயர் பண்ணுவேன் எல்லாருக்குமே. இங்கே வந்து அவங்களுக்கும் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். பெரும்பாலுள்ள ஸ்திரீயை வந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டு எப்படி குணமாக்குனாரோ அதே மாதிரி ஆண்டவர் வந்து அவங்களுடைய விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும்ன்ற மாதிரி ஆண்டவர் வந்து அந்த அந்த பொண்ணுக்கு வந்து சுகத்தை கொடுத்தாரு. இது நான் ஜெபம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். நானும் மறந்துட்டேன், அவங்களும் மறந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து நம்ம நினைவாகவே இருக்கிறாரு. நம்ம விண்ணப்பத்தை கேட்கிறவரும் இருக்கிறாரு. நான் 2 நாளைக்கு முன்னாடி திரும்பி அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், நீ இவ்வளோ நேரம் வந்து உன் கதையை பேசின்னு இருக்கிற, நீ வந்து அவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், ஏம்மா நான் உனக்கு வந்து ப்ரேயர் பண்ணி 1 மாதம் இருக்குமா, உடம்பு நல்லாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவும் அவங்க சொன்னாங்க, ஆமாக்கா 3 மாதம் ஆயிடுச்சுக்கா, உடம்பு இப்போ ரொம்ப நல்லா இருக்குக்கா. நானே வந்து ரொம்ப ஆச்சரியமாக நானே யோசனை பண்ணிகிட்ருக்கேன், நமக்கு நல்லா இருக்கே உடம்பு, நார்மலாக ஆகிற மாதிரியே நமக்கு பீரியட்ஸ் ஆகுது. எனக்கு அந்த பீரியட்ஸ் ஆகிற அந்த 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 உணர்வே இல்லைக்கா, எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது உடம்பு. ஏன்னா அவங்களுக்கு நீர் கட்டி இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லியிருக்காங்க அவங்க ட்ரீட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ஜெபம் பண்ணது ஆண்டவர் வந்து அவளுக்கு விடுதலையை கொடுத்து நார்மலான நிலைக்கு பூர்ண சுகத்தை கொடுத்தாரு. நானும் சொன்னேன், ஆண்டவர் வந்து உனக்கு சுகத்தை கொடுத்தாரு. இன்றைக்கி நான் ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசினார், அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அவங்க அந்த டைமில் வந்து ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த டைம்லேயும் எனக்கு நார்மலாக இருந்ததுக்கா, எனக்கு அந்த உணர்வே இல்லை, ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாட்சி சொன்னாங்க. அது நானும் சொன்னேன், நீ வந்து மற்றவங்களுக்கும் வந்து இதை சொல்லி சாட்சியாக சொல்லணும், ஆண்டவர் கொடுத்த சுகத்தை வந்து நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் எனக்கு பெரிய சாட்சியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சூர்யா சாட்சியாக நன்றி. எங்கள் பேரும் பேச்சும் பேரன் 11வது போனோம், 10வது படிச்சிருந்தோம், பேச்சு 11வது படிச்சிருந்தா. அதுங்களுக்கு வந்து நாங்கள் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே ஏசப்பா என்னோட பிள்ளைங்க அவங்க ஆலயத்துக்கு வரலன்னா கூட நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா, சபையிலையும் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறேன்ப்பா, அந்த பிள்ளைங்க 2ம் படித்து பாஸ் ஆகணும்னு கர்த்தர் அவங்களுக்கு 2 பேருக்குமே பாஸ் ஆக உதவி செய்தார். அதுக்காக நன்றி. அவங்க அப்பன் ரொம்ப முடியல, மோசமாக இருக்கிறான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடியே கடத்தை வாங்கி வச்சுருக்கிறோம். இப்போ அந்த 2 பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும், பணம் கட்டி. அவன் எங்கே வாங்குவானோ, எங்கே செய்வானோ, எப்படி படிக்க வைப்பானோ, அப்பா தான் ஆசீர்வதிக்கணும். அவங்களுக்காக அந்த குடும்பம் ஆலயத்தில் வந்து அவங்க சாட்சி சொல்லணும். அதுக்காக நீங்கள் எல்லாம் ஜபிக்க முடியும். சிறு சாட்சி கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். நான் கூட 12th எக்ஸாம் எழுதியிருந்தேன், நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண கிருபை செய்தார். எனக்கு காலேஜ் தேவையும் கொஞ்சம் ஜபிக்க மாதிரி செய்து கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அடிமையை கூட சிறு சாட்சியாக நிறுத்தின தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கேத்ரினா வந்து எல்லாருக்கும் தெரியும், சிமியோனோட மகள். 10th வந்து அவள் ஸ்கூலுக்கே போகலை. ஆக்சுவலி அவளுக்கு 10th வந்து ரிஜிஸ்டரே பண்ணல. ஏன்னா குழந்தைக்கு உடம்பு அவ்வளோ பலவீனமாக இருந்ததுனால அவளுக்கு டயாலிசிஸ் பண்ணோன்ட்டு ஸ்கூல்லேயே வந்து டிசி கொடுத்து இல்லை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே 10th லீவ்லாம் எடுத்துட்டா அட்டனன்ஸ் மார்க்லாம் வராது. ஸோ அட்டனன்ஸ் பர்சன்டேஜ்லாம் போடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் டிசி வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு 9th வரைக்கும் படித்த ஸ்கூலில் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனால் மகளுக்குள்ளே அதிகமான வாஞ்ச படிக்கணும்னு சொல்லிவிட்டு அவள் நல்லா படிப்பாள். 9th வரைக்கும் அவள் நல்லா படிச்சுட்டு இருந்தா. 10th கடைசி ஜான்வரி மந்தில் தான் வந்து அவள் ரொம்ப அழுதா, அப்பா பரவாயில்லப்பா, எனக்கு நான் என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் இந்த 10th எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அடம் பிடிச்சா. அப்போ வந்து மாமா வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீ என்ன சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி பேசும்போது சரி எழுதிட்டோம், குழந்தை விருப்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸாமுக்கு மட்டும் போய் ரெஜிஸ்டர் பண்ணோம். அவள் டிசேபிலிட்டி சைல்டுன்ற ஒரு நேம் கொடுத்து அவளுக்கு எக்ஸாம் எழுத மட்டும் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள், ஸ்கூல் போகல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்து ஃபீஸ் கட்டி குழந்தை புக்கை வீட்டில் வச்சு ஒரு கையில் டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்து அவளால் கையே தூக்க முடியாமல் படுத்துட்ருப்பா. அவளால் ஸ்ட்ரெயிட்டாக உட்காரவும் முடியாது, ஏன்னா ஸ்பைனல் கார்ட் பேக் ஆப்ரேஷன் பண்ணதுனால ஒரு மாதிரி படுத்த மாதிரியே புக்கை திருப்பி படிச்சுட்ருப்பா. ஏதாவது சொல்லி கொடுக்கணுன்னா கூப்பிடுவா, அப்போ போவோம். இது மாதிரி வீட்டிலே இருந்து படித்தா. இந்த எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடி அவளுக்குள்ள அதிகமான பயம். ஏன்னா வாரத்தில் 1 நாள் டயாலிசிஸ் பண்ணாலே நம்மளுக்கு உடம்பு முடியாது. அவளோட ஏஜுக்கு அவள் வாரத்தில் 2 நாள் டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்து பப்ளிக் எக்ஸாம் எல்லா எக்ஸாமையும் அட்டன் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார்.
நடுவில் நான் அப்புறம் சித்தி பொண்ணு தங்கச்சி நாங்கள் 2 பேரும் தான் மாற்றி போய் சொல்லி கொடுப்போம். அவளுக்குள்ளே அதிகமான வாஞ்ச ஃபேமிலியில் வந்து தீபி அக்கா தான் அதிக மார்க் எடுத்தீங்க எல்லாத்துலேயுமே, 10th 12thலாம் அவங்கள விட நான் அதிகமாக எடுக்கணும்னு சொல்லி அவள் ரொம்ப வாஞ்சிப்பா. ஆனாலும் என் தேவனாகி கர்த்தர் அவளை வெட்கப்படுத்தவே இல்லை. 387 மார்க் எடுத்தா. இது கர்த்தரோட கிருபை தான். ஏன்னா ஸ்கூல் போய் படித்த பிள்ளைங்க கூட அவ்வளோ மார்க் எடுக்குமான்னு எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மேக்ஸில் அவள் 96 மார்க் எடுத்தது எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம். நான் சொன்னேன், இப்போ ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போய் படித்த என் தங்கச்சி, என் அக்கா, எங்கள் அண்ணா, நான் ஃபஸ்ட் மார்க்காக இருந்தாலும் எனக்கு அடுத்த மார்க் அவள் தான் இருக்கா. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. மேக்ஸில் இப்போ அவள் தான் ஹையஸ்ட் மார்க் ஃபேமிலியில். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. மகளோட வாஞ்சியின்படி இன்னும் மகள் ஏதாவது படிக்கணும் இருந்தாலும் அவள் படிக்கணும், அவளோட தேவைகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் சந்திக்கணும். சபைக்கும் சமுதாயத்திற்கும் அந்த மகள் கண்டிப்பாக ஒரு சாட்சி உள்ள ஜீவன் இருக்கணும்ன்ட்டு சபையாரே அவரும் ஜெபிங்க. கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக.